விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையே கெங்கரம்பாளையத்தில் சுங்கச்சாவடி செயல்பாட்டிற்கு வந்துள்ள நிலையில் கட்டண வசூல் தொடங்கி இருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் குணாநிதி இணைந்திருக்கிறார். குணாநிதி, எந்தெந்த வாகனங்களுக்கு எவ்வளவு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது? லாவண்யா, அதாவது விழுப்புரம் தொடங்கி நாகை வரை 194 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலை என்பது அமைக்கப்பட்டுள்ளது. முழுவதுமாக சிமெண்ட் சாலையாக அமைக்கப்பட்டுள்ள இந்த சாலை பணிகள் என்பது இன்னும் முழுமையாக நிறைவடையாத நிலையில விழுப்புரம் புதுச்சேரி அந்த எல்லையில் இருக்கக்கூடிய கெங்கராம்பாளையம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அந்த சுங்கச்சாவடியில் சுங்க கட்டண வசூல் என்பது இன்று முதல் தொடங்கி இருக்கிறது. இது வாகன ஓட்டிகளுக்கு ஒரு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென சுங்க கட்டணம் வசூல் செய்யப்படுவதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவிச்சிருக்காங்க. மிக குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா, அதாவது கார் உள்ளிட்ட வாகனங்கள் ஒரு முறை பயணிக்க 60 ரூபாயும் இருமுறை பயணிக்க 90 ரூபாய் என வசூல் செய்யப்படுகிறது. அதாவது குறிப்பாக வாகன ஓட்டிகள் எந்தவித முன்னறிவிப்புமே இல்லாமல் இந்த சுங்கச்சாவடி கட்டண வசூல் என்பது பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறதாக புகார் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா சாலைகள் முழுமையாக அதாவது சரிவர அமைக்கப்படாததன் காரணமாக வாகனங்களில் அதிர்வு ஏற்படுவதாகவும் முழுமையாக சாலை பணிகளை முடித்த பின்பே இந்த சுங்கச்சாவடி கட்டணத்தை வசூல் செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி குணாநிதி.